அதிபர் டிரம்பின் மிரட்டலுக்கு அடிபணிந்த கொலம்பியா விமானத்தை அனுப்பி தன் குடிமக்களை திரும்ப பெறுவதாக அறிவித்துள்ளது. அடிபணிந்தது ஏன்? இந்தியாவிற்கு இதுபோன்ற சோதனை ஏற்பட்டால் இந்திய அரசு என்ன செய்யும் என்பதையும் விவரிக்கிறார் சிறப்பு செய்தியாளர் சலீம். ட்ரம்ப் அதிபராக பதவியேற்ற போது ரொம்ப தெளிவாக சொல்லிட்டார். என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா, அமெரிக்காவில் யாரெல்லாம் சட்டவிரோதமாக குடியேறி இருக்காங்களோ அவர்கள் வெளியேற்றப்படுவார்கள் என்று அறிவித்துள்ளார். அந்த சட்டவிரோதமாக குடியேறினவங்களை அவங்க பொதுமக்கள் என்றோ மக்கள் என்றோ அழைக்கவில்லை, மாறாக ஏலியன்ஸ் என அழைக்கிறார். அதாவது வேற்றுகிரகவாசிகள் என்றே அழைத்து வருகிறார். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, முதல்ல தென் அமெரிக்கா நாடு, அதாவது அமெரிக்காவுக்கு கீழே இருக்க தென் அமெரிக்கா கண்டம், அங்கே உள்ள நாடுகள் பிரேசில் மற்றும் கொலம்பியா போன்ற நாடுகளுக்கு அந்த நாட்டவர்கள் இந்த நாட்டில், அதாவது அமெரிக்காவில் யாரெல்லாம் சட்டவிரோதமாக குடியேறி இருக்காங்களோ அவங்கள கைது செய்து விலங்கிட்டு ராணுவ விமானத்தில் கொண்டு போய் அவங்க ஊர்லேயே விட்டுட்டு வந்து, தேங்காயை அப்படியே விற்கிறத விட கொஞ்சம் மதிப்பு கூட்டி விற்றா பல மடங்கு லாபம் சம்பாதிக்கலாம். எப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா ஃப்ரீடம் ஆப்பை இப்பவே டவுன்லோட் பண்ணுங்க. இப்படி கொலம்பியாவுக்கு அமெரிக்காவிலிருந்து ஒரு விமானம் புறப்பட்டது, பறந்தது. ஆனால் கொலம்பியா அதிபர் என்ன சொல்லிட்டார், அந்த விமானம் இங்கே தரையிறங்க நாங்கள் அனுமதிக்க மாட்டோம், மக்களை நீங்கள் மரியாதையாக நடத்தணும். அதாவது சிவிலியன் ஏர்கிராஃப்ட், சாதாரண மக்கள் பொதுமக்கள் வரக்கூடிய ஃப்ளைட்டில் மரியாதையாக கொண்டு வந்து விடுங்க. அது இல்லாமல் உங்களோட இராணுவ ஃப்ளைட்டில் ஏசி வசதியும் கிடையாது, அவங்களுக்கு போதுமான வசதியும் கிடையாது, கையில் விலங்கிட்டு இப்படியெல்லாம் கூட்டிகிட்டு வந்தால் நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி கொலம்பியா நாட்டு அதிபர் சொன்னார். உடனே ட்ரம்ப் பணிந்து விடுவார் என்று அவர் எண்ணினாரோ என்னவோ, ஆனால் ட்ரம்ப் பணியவில்லை. ட்ரம்ப் என்ன சொன்னார், அப்படியா சொல்கிறீங்க, 25% உங்களுக்கு வரி விதிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வாரம் இந்த வரி 50% மாறும். அது மட்டும் இல்லை, உங்களுக்கெல்லாம் வீசா கிடையாது, ஒருத்தர் கூட எங்கள் நாட்டுக்குள்ளே வர முடியாது என்று எச்சரித்து விட்டார். உடனே கொலம்பியா அதிபர் என்ன பண்ணார், முதல்ல அவர் என்னதான் நாங்களும் உங்களுக்கு 25% வரி விதிப்போம்னு சொல்லி பார்த்தாலும் ட்ரம்பின் கோபம் அதிகரித்து கொண்டே போவதை உணர்ந்த அவர் பின்வாங்கி விட்டார். அவர் என்ன சொல்லிட்டார் அப்படின்னா, இல்லை எங்கள் நாட்டிலேருந்து வந்தவங்களை நாங்களே திரும்ப எடுத்துக்கிறோம், எங்களுடைய அதிபரின் விமானத்தை அனுப்பியே அவர்களை நாங்கள் கூட்டிக் கொண்டு வந்து விடுகிறோம் அப்படின்னு சொல்லி அடிபணிந்து விட்டது கொலம்பியா. மற்ற நாடுகளும் உன்னிப்பாக பார்த்து கொண்டிருக்கிறது, குறிப்பாக இந்தியா. ஏன் அப்படின்னா, இன்று அமெரிக்காவிலிருந்து வரக்கூடிய தகவல், இந்தியர்கள் யார் யாரெல்லாம் அமெரிக்காவில் சட்டவிரோதமாக குடியேறி இருக்காங்க என்று குறிவைக்கப்படுகிறார்கள். அமெரிக்காவில் நாள் ஒன்றுக்கு 500 பேர் இது போன்று மற்ற நாட்டவர்கள் கைது செய்யப்பட்டு வருகிறார்கள். இந்தியர்களை தேடும் பணி இன்று ஆரம்பித்திருப்பதாக அங்கிருந்து வரக்கூடிய தகவல்கள்லாம் தெரிவிக்கின்றன. குறிப்பாக சீக்கிய குருத்வாராவில் நுழைந்து அந்த நாட்டு போலீஸ் தேடுதலில் ஈடுபட்டு வரும் காரணத்தினால் சீக்கிய சமூகத்தினர் இதற்கு கண்டனம் தெரிவித்திருக்கிறார்கள். உடனே ட்ரம்ப் தரப்பினர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அதாவது வழிபாட்டு தலங்களுக்குள்ள நுழைந்து தேடக்கூடாது என்பது பைடன் அரசு வைத்திருந்த உத்தரவுகளில் இருக்கு. ஆனால் அந்த உத்தரவுகளை நாங்கள் திரும்ப பெற்றுவிட்டோம், அது இப்போ அமலில் இல்லை. வழிபாட்டு தலம் எதுவாக இருந்தாலும் நாங்கள் சோதனை நடத்தலாம், ட்ரம்ப் வந்த பிறகு இதெல்லாம் நாங்கள் மாற்றிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. குருத்வாராவில் சோதனை நடைபெற்று வருகிறது, சீக்கியர்கள் இதை கண்டித்திருக்கிறார்கள். இதெல்லாம் ஒரு புறம் இருக்க, ஒருவேளை அமெரிக்காவில் சட்டவிரோதமாக குடியேறி இருக்க இந்தியர்களை எப்படி கொலம்பியாவை ட்ரம்ப் டீல் செய்தாரோ அதே போல கைகளை பின்னால் கட்டி ஏசி கூட இல்லாத இராணுவ விமானத்தில் கொண்டு வந்து இந்தியாவிற்கு கொண்டு வருவார்களா? அது போன்ற ஒரு முடிவை ட்ரம்ப் எடுப்பாரா? அப்படி ட்ரம்ப் ஒரு முடிவெடுத்தால் பிரதமர் மோடி அவர்கள் அதை ஏற்பாரா, இந்தியர்களை ஏற்பாரா, அல்லது ட்ரம்ப்புக்கு எதிர்ப்பு தெரிவிப்பாரா? இது போன்ற பல கேள்விகள் எழுந்துள்ளன. ஒருவேளை அதுபோல நாம் எதிர்ப்பு தெரிவித்தால் அமெரிக்கா இந்தியாவின் மீது வரி விதிக்கும் முடிவுக்கு வருவார்களா? ஏற்கனவே பிரிக்ஸ் நாடுகளுக்கு அதிகமாக வரி விதிப்பேன் என்று ட்ரம்ப் சொல்லியது பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்தியாவுடன் எம்மாதிரியான ஒரு நிலைமையை ட்ரம்ப் அமெரிக்கா உருவாக்கவிருக்கிறது, இதற்கு இந்தியா எம்மாதிரியான எதிர்ப்பும் ஆதரவும் தெரிவிக்கவிருக்கிறது என்று அனைவரும் உற்று பார்த்து கொண்டிருக்கிறார்கள்.